வணக்கம். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வேற இடத்துக்கு வந்துட்டீங்களா? அடுத்தது வேற இடம். ஆமாங்க. சரி. இது நரம்பு துடிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. ம், அது எப்ப கண்ட்ரோல் ஆகும்னு தெரியலையே. ம். அதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது? அதனால வந்து உடம்பு உடம்பு அந்த இழப்பு அதிகமா இருக்கு. ஆ? இழப்பு கையோட இழப்பு, காலோட இழப்புலாம் அதிகமா இருக்கு. ஆ. அதான் மற்றபடி அது பிடிக்கிறதுனா உடம்பு அந்த செதை குறையலன்னா பிரச்சனை இல்லை, குறையிறது தான் பிரச்சனை. அதான் குறைஞ்சிட்டு தான் இருக்குது இப்போ. இல்லையா? 5 கிலோ. அது வந்து டோட்டலா வந்து ஒரு ஆவரேஜா குறையிறது வேற. ஆ. இது ஒரு சில இடத்துல மட்டும் பர்டிகுலரா குறையுது. அது அப்படி நீங்களா நினைக்கிறீங்க. அப்படி நீங்களா நினைக்கிறீங்க. அது அது வேலை பண்ணிட்டு இருக்குது. அது அது அதன் வேலை வேலை பண்ணி பண்ணி. கொண்டு இருக்கிறது. சரிங்க. நீங்க தான் சதை கரையுதுன்னு சொல்றீங்க. அது வந்து இப்போ சதை கரைஞ்சி மொத்தமாக கரைச்சிக்கிட்டு இருக்கிறோம். கரைக்கிறப்ப எல்லாம் கரைஞ்சிட்டு வரும். நீங்க அங்க மட்டும் கரையா அங்க மட்டும் குழியாயிருக்கணும். அங்க மட்டும் குழியாயிருக்கணும். சதை எங்க அப்ப ஏகமா கரைஞ்சதுன்னா ஏகமா தெரியும். இது அங்க மட்டும் கரையிறதா இருந்தா மொத்தமா அவங்க ஒண்ணுமே இருக்கக்கூடாது. வெறும் எலும்பே தெரியணும். வெறும் எலும்பே தெரியணும். சரிங்க. ம். தொலைன்னு தொங்கணும். சதை வந்து தளதொன்னு தொங்கணும். அங்க மட்டும் குழியாகி போச்சு. அப்ப அந்த இடத்துல கரைஞ்சிட குழி ஆயிருக்கணும். ம். இப்படி கற்பனை பண்ணலாம். இது வந்து இப்ப வந்து சுத்தத்துக்கு போயாச்சு. சுத்தத்துக்கு அப்புறம் ஆமாங்க. ஏகமா கரையிறப்ப ஏகம சமமாயிரும். அப்ப அது உடம்பு என்ன பண்ணும்? உடம்பு அது அது உள்ள போய் பண்ணிட்டு இருக்கு. அது நீங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே பண்ணும். சரி. இப்ப இந்த சதை கரைக்கிறது யாரு? எந்த உடற்பயிற்சி பண்ணாலும் சதை கரையுது. உடற்பயிற்சி பண்ணாதான் சதை கரையும். நடந்தாதான் சதை கரையும். ஓடுனா கதை அப்படின்னு இந்த மருத்துவர்கள் போய் சொல்றாங்கல்ல. ஆமாங்க. எந்த ஒரு இந்த இந்த 1 கிராம், ஒரு 100 கிராம், 1/2 கிலோ, 1 கிலோ குறைக்கிறக்க ஜிம்முக்கு போய் பயிற்சி பண்றாங்க. எங்க போய்? ஜிம்முக்கு, உடற்பயிற்சி ஜிம்முக்கு. ம். அதுக்கு மாசம் 2000 3000 கட்டுறானுங்க. மாசம் 4000 5000 கட்டுறான். பணக்காரன்ல 1 லட்சம் கட்டுறான். அது எப்படி வந்து நீங்க எதுவுமே கட்டாம எதுவும் பண்ணா 5 கிலோ குறைச்சிருக்கிறீங்க. அவர் 15 கிலோ குறைச்சிருக்காரு. நான் 21 கிலோ குறைச்சிருக்கிறேன். அப்ப இந்த கரைதல்ங்கிறது சண்முகத்துக்கும் 61 கிலோ இருந்து 46. அந்த கரைதல்ங்கிறது கரைஞ்சு போச்சு, எல்லாம் சரியா போச்சு. இன்னும் பிரச்சனை இருங்கதான் செய்யும். எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அப்ப கட்டுப்பாடு அந்த உடம்பு ஏன் கரையணும்? கரையிருப்பா சரி. இப்ப உடம்பு கரைக்கிறப்போ இது கரையாதா? உங்களுக்கு அதனால என்ன மயக்கம் வருதா? மயக்கம் வருதா? கிருகிருப்பு வருதா? சோறு வருதா? இதெல்லாம் வருதான்னு பாருங்க. இதெல்லாம் வந்துச்சுன்னா கைகாலெல்லாம் ஒரு மாதிரி குறை இழுத்துரும். அதெல்லாம் அப்படி எல்லாம் நடக்கணும். எல்லாம் நடக்கணும். இதெல்லாம் பதிவு பண்ணுங்க. இதெல்லாம் எழுதுறீங்களா? அந்த எழுதினோம். எழுதுறேங்க. இங்க காட்டுங்க. பக்கத்துல குறிப்பேடு வச்சிருக்கிறீங்களா? அங்க வீட்டுல வச்சிருக்கிறீங்களா? புக்கு வச்சிருக்கியா? அது போய் பக்கத்துல கொஞ்சம் எட்ட வந்து. அந்த குறிப்பேடு காட்டும்போது காட்டணும். அதெல்லாம் சரி. சரியா? ம். சரி. இதெல்லாம் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி குறையல, அது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் சொல்றத நீங்க சொல்லாட்டி இது பதிவாயிட்டு இருக்கு. எல்லாரும் பார்ப்பாங்க. இது சரி. உலகமே பார்க்குது. நீங்க சொல்றதையும் பார்க்குது, நான் சொல்றதையும் பார்க்குது. இப்ப நாம 2 பேரும் பேசுறது இல்லை. அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். என்னடா அவன் கரையுதுங்கிறான், அவன் கரமாட்டேங்கிறான், உடம்பு கரைஞ்சிட்டு வருதுங்கிறான், அது தானா கரையுதுங்கிறான். உடற்பயிற்சி பண்றது 100 கிராம் குறைக்கிறதுக்கு 1 கிலோ அரைக்கிற 1/4 கிலோ குறைக்கிறதுக்கு படாத பாடு போடுகிறான். வயிற்றை வந்து வயிறு மட்டும் பார்த்தீங்கன்னா யானைக்குட்டி மாதிரி இருக்கு. வயிறு மட்டும் யானைக்குட்டி மாதிரி. இந்தியாவில் இருக்க அத்தனை பேரும் வயிறு யானைக்குட்டி தான். எதுவும் பண்ண முடியாது அவனால. அதை தின்னி பண்டாரம் தான். தின்னுட்டே இருக்கிறத தவிர வேற அது வேலையும் கிடையாது. இந்தியாவே மொத்தம் தின்னு பேண்டுட்டு தான் இருக்கு. கக்கூஸ் குழியா மாத்திடுது. இதுதான் நடக்கும். இப்படித்தான் அழியணும். இப்படிதான் சாப்பிடணும். இப்படிதான் அழுந்தணும். இப்படி கேள்வி கேட்டு கேட்டு அழுந்தி அழுந்து சாகணும். நீங்க தான் இயற்கையில கேள்வி கேட்கணும். என்னது? இயற்கையில் நீங்க இயற்கைக்கு செருப்படி போடுங்க. நான் இயற்கை தான் இயற்கை பண்ற வேலையேங்கிறேன். இயற்கை ஏன் பசி கொடுத்தது?
இயற்கையை ருசி கொடுத்தது, இயற்கையை நோயை கொடுத்தது, இயற்கையை திங்கறதுக்கு கட்டுப்பாடு இருக்குது. இப்ப நாங்க வந்து இயற்கை அறிவையும் கொடுத்துருக்குது இல்லைங்க ஐயா? ஆ ஆ இயற்கை அறிவையும் கொடுத்துருக்குது இல்லைங்க? ஆமாம், இயற்கை அறிவை கொடுத்துருக்குதா இல்லையா? 1ஆம் அறிவு, 2ஆம் அறிவு, 3ஆம் அறிவு, 4ஆம் அறிவு, 5ஆம் அறிவு, 6ஆம் அறிவு, இப்ப 7ஆம் அறிவு. இது போக மனம் வேற. மனம் 5ஆ பிரியுது, அறிவு 7ஆ பிரியுது. அறிவு 10 வரைக்கும் போகுங்கிறார் திருமூலர். இருந்து அறிவு 10 வரைக்கும் இருக்குது. இப்ப நம்ம 7க்கு வந்தாச்சு, 8, 9, 10 நமக்கு தெரியாது. மனம் 5ன்னு சொல்லிட்டாங்க சித்தர்கள். இப்ப எங்க வர்றீங்க நீங்க? எதுல வர்றீங்க நீங்க? அப்ப எதுல நீங்க கேட்கணும்? இயற்கை கேட்கணும். இப்ப நான் இயற்கை தான் சொல்றேன். இயற்கை இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மருந்து மாத்திரையா இருந்தா கூட ஒரு 10,000 வாங்கி ஒரு ஃபீஸை போட்டு இந்த முடிஞ்சு போச்சு அப்படி எழுதி கொடுக்குறான்ல, 10,000 மருந்து, 20,000 மருந்து அப்படி எழுதி கொடுத்துட்டு தொலைச்சிடலாம். அதுக்கே லட்சக்கணக்கில் பணம் கட்டுறானுங்க. மருந்து மருந்து கொடுத்து தீராதுன்னு தெரிஞ்சே லட்சக்கணக்கில் பணம் கட்டுறாங்க. இது அப்படி இல்லை. இது ஃபீஸே கம்மி, பயங்கர டெட் சீப்பு, நோய் நல்லாயிருது, 100 வருஷத்துக்கு வராது. இப்படித்தான் அது போகும். ஆனால் இது இயற்கையே கேள்வி கேட்கறது. இயற்கையை கேள்வி கேட்டு இயற்கை எப்படி நடக்கிறது? இயற்கை கேள்வி கேட்டு உன் பசி தாக்கத்தை நான் ஏன் கட்டுப்படுத்தணும்? உன் ருசி நான் ஏன் கட்டுப்படுத்தணும்? ஒன்றரை நான் ஏன் கட்டு அது உடம்பே அது கட்டுப்படுத்திக்குது, உடம்பே எல்லாம் பண்ணிக்குது. நீ எல்லாத்துக்கும் போல சராசரி உட்காந்துருக்க. நீ இப்படி எல்லாமே இருக்கு, எல்லாமே பண்ணி பாத்துறான். எதாவது உடல் உழைப்பு பண்ணி பாத்துறான், சாதாரண உழைப்பு பண்ணி பாத்துறான். அவர் சும்மா உட்காந்துருக்காரு. யாரு? திருமாறன். அவர் வந்து எந்த வேலையுமே கிடையாது. அவருக்கு வருமானம் இருக்குது. அவர் சின்ன வருமானம் வந்துகிட்டு இருக்குது அவருக்கு. அவர் ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்காரு. தொலைக்காட்சி சேவை பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை 1000 ரூபாய் 5000 ரூபாய் பண்ணிட்டு இருக்காரு. அது போக பசங்க வேலையில் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் வீடு, சொந்த வீடெல்லாம் இருக்கு. இப்ப இப்ப அவர் கொடிய பிரச்சனையில் ஆள்பட்டாரு. இந்த மாதிரி தான் இந்த உடம்பு சதை கரையிறதுங்கிறது மொத்தமாவே கரைஞ்சிட்டு இருக்குது. கரைஞ்சு நிற்கும். அது எப்ப நிக்கிறது? அது எப்ப நிற்கும்? முதல்ல இதான் நீங்க எப்ப நிக்கும்னு பார்க்கணும். அது அந்த நிக்கிறப்போ தான் நிற்கும். அப்ப அவருக்கு இதேதான் அவருக்கும் இருந்தது. இது மொத்த சதை கெட்டு போச்சு. சதை துடிக்கிறது, அந்த இதெல்லாம் மொத்தமா கெட்டு போச்சு. அப்போ உள்ள என்னமோ நடந்துட்டு, அப்ப இதை விட மோசமான ஒரு நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் சரியாயிட்டு வருது. இதை விட மோசம் உள்ள என்னமோ நடந்திருக்கலாம், யாருக்குமே தெரியும். உங்களுக்கு வெளியதான் நீ சொல்றீங்க, வேலை துடிக்கிறத மட்டும் பாக்குறீங்க. உள்ள என்ன நாரிக்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எப்படி அழுகி போச்சுன்னு தெரியுமா? அந்த வெளிப்பாடை மட்டும் சொல்றீங்க. இங்க சதை குறையுது, எந்த இடத்துல சதை குறைஞ்சதுன்னு சொல்றீங்க, அதை படம் எடுத்து வச்சுங்க, அது வீடியோ எடுத்து வச்சுங்க. எங்க சதை குறையுதோ, எங்க சதை கரையிற மாதிரி இருக்குது, அந்த துடிக்கிறப்ப படம் எடுங்க. அதெல்லாம் எனக்கு அனுப்புங்க. நீங்க நான் வந்து கற்பனையிலேயே பேசிக்கிறேன், நீங்களும் கற்பனையில சொல்றீங்க, நானும் கற்பனை. நான் ஒரு இடம் நேரில் பார்க்காது, எதையுமே நான் பார்க்கறது. ஆக நீங்க என்ன பண்ணணும்? அது வரப்ப எடுத்து நீங்க படம் எடுத்து எனக்கு அனுப்புங்க. நேரம் மாறுது, நாக்கு நேரம் மாறுது, கை நேரம் மாறுது. அது நேரமெல்லாம் ரத்தோட்டம் அதிகமாகிட்டே போகும். நாளைக்கு ரத்த ஆட்டம் அதிகமாகணும், சுறுசுறுப்பு வரணும், தூக்கம் குறையணும். இதெல்லாம் தூக்கம் குறையணும், துன்பம் இல்லாத தூக்கம் வரணும். இப்படியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வேலை நமக்கு உடம்பு இருக்குது. இதெல்லாம் செய்யணும். சரியா? அதே நேரத்தில் மலைஜலம் உணவு பழக்கத்தை நிறுத்துறோம். ஏற்கனவே சாப்பிட்டதை வெளியே எடுத்துறோம். 2 நாளைக்கு ஒருக்க உணவு பழக்கத்தை வச்சுக்கிறோம். சுத்தப்படுத்துற உணவு பழக்கத்தை வச்சுக்கிறோம். நம்ம விரும்புகிற உணவு பழக்கம். இது விரும்புகிற உணவு பழக்கத்துக்கு இடமே இல்லை. நீங்க விரும்பினா என்னமோ தின்னுக்க வேண்டியதுதான். விரும்பினா தின்னுக்க வேண்டியதுதான். இது சுத்தப்படுத்துற பயிற்சியிலேயே இப்படி இருக்கு. அப்ப என்ன அது மெல்ல மெல்ல, அதான் நாட்கணக்கில் கதை உள்ள இருக்கிற கொழுப்பு சளி உள்ள உட்கார்ந்து இருக்குது. கொழுப்பு சளி கரையிற வரைக்கும் அது கூடாது. கொழுப்பு சளி, அதாவது மாத கணக்கில் கரைத்து எடுத்த பிறகுதான். இதை வந்து சுத்தத்தை பத்தி பேசுறேன். சுத்தப்படுத்தப்படுகின்ற பொழுது நீங்க சொல்ற நோயெல்லாம் சுத்தமாயிருது. அதாவது இது வந்து சுத்தப்படுத்துறோம். சுத்தப்படுத்துகின்ற பொழுது நீங்க சொல்ற குறையெல்லாம் இது நீங்க சொல்ற நோய்க்கான வைத்தியம் கிடையாது. நீங்க சொல்ற நோய்க்கான வைத்தியம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. ஆனா ஒண்ணு, இது சுத்தப்படுத்துகின்ற பொழுது சுத்தப்படுத்தப்பட்ட தேகமாக மாறிவிடுகிறது. சுத்தப்படுத்தப்பட்ட தேகமாக மாறிவிடுகிற பொழுது ரத்தம் தூய்மையாகின்ற பொழுது எந்த நோயும் எதிர்க்கின்ற வல்லமை பெற்று விடுகிறது. அப்ப எந்த நோயின் என்ன? நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அதெல்லாம். நீங்க என்னென்ன சொல்றீங்களா அது எல்லாமே அப்படி வரணும். ஏன்னா திருப்பி எழுதுற பல. சொல்லுங்க. இந்த வியாதி இருந்தாலும், எந்த காயில இருந்தாலும், கால் வலி இருந்தாலும், நரம்பு வலி இருந்தாலும், தலைவலி இருந்தாலும், கண் வலி இருந்தாலும், நீர் தான் மருந்து. அதுதான் குணப்படுத்தும், வேற எதுவுமே இல்லை. அதுதான் உண்மை. நீங்க என்ன பண்றீங்க? உங்களை பயப்படுத்தி விட்டாங்க, இந்த நோய் இருக்குதுன்னு. அது அப்படிதான் சொல்லுவான் அவன், அந்த முண்டை. சரி, இது வரும்பொழுது என்னென்ன கெட்டு போன அவன் சொல்லணும் இல்லையா? எப்ப இது வந்து சதை மட்டும் கரையில,
நரம்பு மட்டும் கரையில. இதுதான் இத்தனை பிரச்சனை உள்ள இருக்கு. ஏன் சொல்லல? இதை மட்டும் சொல்லி விட்டான். இனிமே அவன் குணப்படுத்துற மாதிரி சொல்லி விட்டான். என்னது? குணப்படுத்த ம். முடியாது. குணப்படுத்த முடியாது சொல்லியிருக்கான். ஆனா ஒண்ணு சொல்லிட்டான், குணப்படுத்த முடியாது, இப்படியே இருந்து மாத்திரை திருட்டு சாப்பிடான்ட்டான். எல்லாரும் அப்படிதான். இவன் சோத்தை திருட்டு சாவலாம்பான், அவன் மாத்திரை திருட்டு சாகலாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். இவன் சோத்தை திருட்டு சாக போறான், அவன் மாத்திரை தின்னுட்டே சாக போறான். கரெக்டா மேட்ச் ஆகுது பாருங்க. ரெண்டு முண்டங்களும் சேர்ந்துரு, சோத்து முண்டமும் சேர்ந்துருச்சு, மருந்து முண்டமும் சேர்ந்துருச்சு. நான் இனிங்கிற முண்டை வந்து சுத்தத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இந்த முண்டம் சுத்தம் பண்ற மாதிரி தான் தெரியும். அப்ப என்ன பண்ற? சமாளிக்கிறேன். ஐயோ அதுல சரி, அப்படியே இருந்தாலும் நீ அந்த மருந்துலே இருந்தாலும் குணமாக்க முடியாது. இந்நேரம் காலியா இருப்ப நீ. இந்நேரம் பணக்காரன். இப்ப நீங்களாவது வசதி கம்மியா இருந்தாங்காட்டி கம்மியா செலவு பண்ணிருக்கீங்க. இதே இந்நேரம் 100 கோடி 50 கோடி 10 லட்சம் 50 லட்சம் 1 லட்சம் மாசம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறதா இருந்தா அமெரிக்கா போயிருப்பான். அங்கே படுத்துட்டு நேரம் பேக்கெட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. நேரம் எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி உங்களுக்கு பேக்கெட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. புரியுதா? உனக்காவது மருத்துவர் கிடையாது. ஜெயலலிதாவுக்கு வந்து 100 மருத்துவர்கள் சுத்தி, படுக்கை சுத்தி 100 பேர். மூச்சுட்டா கூட கவனிச்சுட்டே இருப்பாங்க. அத்தனை டாக்டருக்கு அத்தனை பேர். எல்லா டாக்டரும் சேர்ந்து கொண்டு போட்டானுங்க. எல்லா டாக்டரும் சேர்ந்து ஆமா கேட்ட சசிகலா கொண்டு போட்டாங்கிறாங்க. சசிகலா எதுக்கே கொள்றா? அவ எதுக்கு? அவ ஏற்கனவே மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கிறா. அவ எந்த காலத்துக்கும் தேர முடியாது. அவ தள்ளி விட்டு கொண்டு போட்டாங்க. அவ புளுத்து போய் கிடக்குறா. அவர் 100 கிலோ புளுத்து போய் கிடக்குறா. புளுத்து கீழே போல அந்த காக்காய் உட்காரப்ப பணம் படம் முழுகுது. இனிமே கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்தா தாக்கு பிடிக்கிற கூட அவங்க சக்தி இல்லைன்னா, இப்ப கீழே விழுந்து தாக்கு பிடிக்கிறதுக்கு சக்தி இல்லைன்னா என்ன உடம்பு வச்சிருக்கிற? என்ன உடம்பு வச்சிருக்கிற? ஒரு குழந்தை கீழே வந்து எந்திரிச்சு ஓடுது. நீ 70-80 வயசு இருக்கிற அந்த பொம்பளை சினிமால என்ன ஆட்ட ஆடின? கீழே விழுந்து எந்திரிக்கிற அளவுக்கு சக்தி இல்லையா? அப்புறம் என்ன தின்னு இருக்கிற? என்ன படிச்சிருக்கிற? என்ன உடம்ப வச்சிருக்கிற? நீ எந்த லட்சத்தில் வச்சிருக்கிற உடம்ப? கேவலம் தான். கேட்டா அடுத்தவங்க தள்ளி விட்டு இதுல ஒரு கதை அடிச்சு விடுறது. இன்னைக்கு இவன் வந்து ஜெயலலிதா எப்படி சாவுக்கு காரணம் என்ன? அதுக்கு ஒரு 10 கோடி தண்டா. அவன் எப்படி எந்த டாக்டர் பிள்ளைல சொன்னாங்க, அவனு ஒரு 10 கோடி செலவு பண்ணு. ஜெயலலிதா எப்படி செத்தான்னு சொல்றதுக்கு இதுவரைக்கும் 25 கோடி செலவு பண்ணிட்டாங்க. இல்ல கொடுமையப்பா கொடுமை. அவன் செத்து போனதுக்கு ஃபீஸ் 7 கோடி. அவன் எப்படி செத்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 20 கோடி. ஏன்னா யார் அப்பன்னு விட்டு போறாண்டாது? இவன் செத்தது இப்ப இவ செத்து போனது எப்படி? இவ செத்து போனது எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா நாட்டுக்கு என்ன நன்மை? என்ன நன்மைன்னு கேக்குறேன். தண்டக்கடை எப்படி சொன்னாலும் உலகம் ஏத்துக்குங்க ஐயா. நாளைக்கு 10 வருஷம் விட்டு கொலைதான் பண்ணிக்கிறாங்க, தற்கொலையா அவங்க என்ன சொன்னாலும் அதுதான் முடிவு. இப்ப இதுல இருந்து நாம புரிஞ்சு இதுதான் நமக்கும் நடக்கிறது. இதுதான் நமக்கும் நடக்கிறது. இதுக்கு அரசாங்க செலவு, அத்தனை செலவும் அரசாங்க செலவு. அத்தனை செலவு ஒரு ஒரு பைசா கூட அவ செலவு கிடையாது. இப்ப மந்திரிகள்ல ரிப்பேர் பாக்குறாங்கல்ல, யார் செலவுங்கிறீங்க? அத்தனை கோடி செலவழிக்கிறானுங்கல்ல. நினைச்சா விமானத்துல போறது எல்லாம் நம்ம செலவு தான், நம்ம கட்டக்கூடிய வரிப்பணம் தான். அப்ப உனக்கு யாரு வரிப்பணம் கொடுத்தாங்க? உனக்கு யாரு வரிப்பணம் கொடுப்பாங்க? அப்ப சாவு ஒண்ணுதான், நோவும் ஒண்ணுதான், சாவும் ஒண்ணுதான். நோவும் ஒண்ணுதான், சாவும் ஒண்ணுதான். வயிற்று பசி ஒண்ணுதான், வாயிடுச்சு ஒண்ணுதான். நீ சக்கரை திம்ப, அப்ப அல்வா திம்பா, ரெண்டும் ஒண்ணுதான். நீ சக்கரை தின்னு கொஞ்ச நாள் லேட்டா போவ, அப்ப அல்வா திங்கிற சீக்கிரம் போவ, அதோட சீக்கிரம் போய் சேர்ந்தா. புரியுதா? எல்லா தவறும் பண்ணித்தான் அவங்க சாக போறாங்க. எல்லா மந்திரிகளும் ஏன்னா அவங்க சாதாரண மக்கள் தானே. அவங்கள பெரிய புனிதவான்களோ அவங்களுக்கு சாதாரண மக்கள் தானே தவிர அவங்க பெரிய அறிவாளிகளோ தீர்க்கதரிசிகளோ நேர்மையானவங்களோ கிடையாது, இருக்க முடியாது. இந்த வெள்ளைக்காரன் சட்டத்தை யார் ஏற்றுக்கொள்றாங்களோ எவனும் நேர்மையாக இருக்க முடியாது. அதனாலதான் சொல்ல நல்ல வேலை இந்த உடம்பை சுத்தம் செய்வதற்கான ஒரு கலை, அது உடம்பை சுத்தம் செய்ய ஒரு கலை அல்லது ஒரு வழிமுறை. அப்போ நம்ம பிறக்கிற உயிரெல்லாம் பிறக்குது. இதுல இந்த உயிர்களே மேம்பட்ட உயிரினம் மனிதன் தான். காலையில படிச்சோம், எத்தனையோ உயிர் பிறக்குது இல்லையா? இதுல மேம்பட்ட உயிரினம் யாரு? மனிதன் தான். அவன் கல்யாணம் பண்றான், கர்மாதி பண்றான், பணம் சம்பாதிக்கான், போறான் வரான். இதுக்கெல்லாம் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கான். இந்த போராட்டத்தில எல்லாம் மிகப்பெரிய போராட்டம் இந்த போராட்டம் தெரியுமா? சொல்லுங்க. இந்த போராட்டத்திலேயே மிகப்பெரிய போராட்டம் எது? நோய் வலி மரணம் ரெண்டும் தானுங்க. அப்ப நோய் வராம காத்து கொள்ற போராட்டம் தானே பெரிய போராட்டம். நோய் வர்ற வரைக்கும் என்ன ஆட்டம் போடுறீங்க? அடேங்கப்பா பண்றதா அட்டகாசம்னு கொஞ்சம் அட்டகாசம் பண்றீங்க.
நோய் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சத்தை ஆட்டமா போடுறீங்க. நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறுடி நிலைமை. அப்பதான் சிந்திக்க ஆரம்பிக்கும், ஐயோ நோய் வந்துருச்சே. அப்புறம் தான் நினைப்பீங்க, அவருக்கு நோய் வந்துருச்சு அவங்களே நல்லாகல, அவங்க அப்படி எல்லாம் திங்குறாங்க அவங்களே நல்லாகல, அவங்க இப்படி எல்லாம் போறாங்க அவங்களுக்கு நல்லாக, எனக்கு மட்டும் மாட்டிடுது. அவனை என்ன சொன்னாலும் சமாதானம் அடையாது. என்ன சொன்னாலும் சமாதானம் அடையாது. உடம்பு சுத்தம் பண்ணாத வரைக்கும் நீ கேட்கிற கேள்விக்குள்ள பதில் சொல்லாத உடம்பு அதுவா பதில் சொல்லும். அவரே சொல்றாரு, மாத கணக்கில் கரைத்து எடுத்த பிறகுதான் அது கணக்கு சுத்தமாகும். என்ன தப்பிச்சுக்கலாம். முதல்ல அந்த பிரச்சனை வந்து விடுதலை, கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை. அதுதான் அங்க நடக்குது விடுதலை. அதனாலதான் நம்ம சொல்றோம் 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் நடக்கும் அப்படின்னு. இதெல்லாம் இயற்கையில் நடக்கிறது தான். நீ ஒரு நாள் நல்லா இருந்தா கொஞ்சம் தாட்டமா போடுவீங்க நீங்க எல்லாருமே. அப்புறம் குஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் தப்பு பண்ணீங்கன்னா மறுபடியும் உணவு பழக்கம் என்பது அது உணவு பழக்கம் வந்து உடம்புக்கு எதிரானது என்று புரிந்து கொள்ள வேண்டும். உணவு பழக்கம் என்பது உடலுக்கு எதிரானது. என்னது? உடலுக்கு அது மட்டும் இல்ல உயிருக்கு தேவையில்லாதது. அதனால ஏன்னா தேவையில்லாத நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்டா தேவையில்லாத வேலை செய்யறீங்க சொல்றான் பாருங்க. செய்யறத நீ புடுங்குற ஆணையில என்ன சொல்லுவா, எது நல்லா நீமா எது கெட்ட, நீ புடுங்குறது எல்லாமே கெட்டானிங்கிறது மாதிரிதான். நீ செய்யறது பூரா தேவையற்ற வேலை. நீ சரியான வேலையா இருந்தால் உயிருக்கு பாருங்க, நல்ல இயற்கை பாருங்க. நோயின்னு ஒண்ணு கிடையாது. இப்ப நீ நோயை வந்து பட்டியல் போடுற, அது பார்த்தா பிளட் ரிப்போர்ட் பார்த்தா ஒரு 60, ஈரன் ரிப்போர்ட் பார்த்தா ஒரு 30, அப்புறம் நரம்படத்துல பார்த்தா ஒரு 30, சீரம் பார்த்தா ஒரு 15, இந்த மாதிரி 10 பேப்பர்ல 1000 நோய் எழுதிக்கிற. இயற்கையில அப்புறம் ஒண்ணுமே இல்லையே. அது பசி ஒரு நோயை, வேற எதுவுமே வச்சுக்கல. என்னது? பசி ஒரு நோயை வச்சிருச்சு, அதோட நிறுத்திடுச்சு. அதோட பசி இருக்கிறப்ப அந்த 50 100 நோய், பசி இருக்கிறப்ப தோல் நோயில ஒரு 15, அப்புறம் இட்லியில ஒரு 10, சட்லியில ஒரு 10, ஐயரட்டுல ஒரு 40, ஒரு அரிசி மூட்டை சொல்லுவான் ஐயரட்டுல 40, இட்லியில ஒரு 10, சட்னி எங்க இருக்குது தெரியா சொல்லிட்டு இருக்கிறப்பா. அந்த மாதிரி தோல் நோயில் ஒரு 10, நரம்பு நோயில் ஒரு 10, ரத்த நோயில் ஒரு 10, அப்புறம் என்ன தோல் இந்த மாதிரி 12 மண்டலத்துக்கும் ஆளுக்கு ஒரு 10 நோய் போட்டிருக்க வேண்டியதானே. அதெல்லாம் அது போடவே இல்லையே. கரெக்டா அது மட்டும் இந்த பசிங்கிற நோய் அது பசிங்கிற நோய் எங்க இருக்குன்னு தெரியாதுங்கிறான். பசிங்கிற நோய் எங்க இருக்குதுன்னே தெரியாதுங்கிறது. ஒட்டு கூட இப்ப இதுக்கு மேல சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிற கேள்வி இப்ப திருப்பி நம்மளாம நோண்டிக்க வேண்டியதுதான். அதாவது இந்த ஒட்டுக்குடல் வந்து இந்த சிறுகுடல் பெருங்குடல் சந்திக்கிற இடத்துல இருக்குது. அது கெட்டு அதை தின்னு அதையே கழிவறையா மாத்திடுறான். அது செத்து போனது, பரிணாமத்தில் தோத்து போனது, தேவையற்றது, அதையும் அழுகு வச்சிடறான். என்னது? ஏப்பா அதே அது பயனே கிடையாது. அது பயனுள்ளதாக நினைச்சு அதுல சேர்த்தி அது இந்த சீ பிடிச்சு அழுகி போய் அப்பா அவ்வளவுதான் வெடிச்சதுன்னா முடிஞ்சது. அப்பவே சங்குதான். கேட்டா ஒட்டுக்கூடலுங்க அறுவை செய்து பாட்டு போய் சேர்ட்டாருங்க. என்னடா பரிகாரம் உண்டவே செஞ்ச பிறகு அங்க போனாரு, போக கூடாது இல்லையா வாழ்நாள். அது இப்ப அந்த அழுகுதுன்னு தெரிஞ்ச உடனே சொல்லிடுவாங்க, அப்பெண்டிக்ஸ் வந்துருச்சுங்க, அது கெட்டு போச்சுங்க. உள்ள வந்து லேசர் இப்பெல்லாம் வந்து திறக்கிறது இல்லை, அது ஓட்டை போ வயிற்றுக்குள்ள அப்படி கொண்டு போவது, சும்மா அப்படி ஓட்டை போட்டு டிஷன் ஒரே அடி, அவ்வளோதான் முடிஞ்சது. இந்தியெல்லாம் வயிற்று பழப்பாங்க, இப்போ ஓட்டையை போட்டுறாங்க உள்ள. என்னது அது ஓட்டை போட்டு சின்ன ஓட்டையை போட்டு உள்ள போய் வெட்டி அப்படி உறிஞ்சி கரைச்சி எடுத்துருவாங்க. ஆனா அதை கரைச்சி எடுத்துருவாங்க. ஆனால் அதனால அழுகி போன அந்த கிருமி இருக்க உடம்பெங்கும் பறவை கிடக்கு. என்ன நாட்டம்! கக்கூசை கொஞ்சம் மட்டும் எடுத்துறாங்க. கக்கூசை என்ன பண்ணாங்க, 100 கிலோ கக்கூசுல ஒரு 1 கிலோ கக்கூசு எடுத்து விட்டுறாங்க. 100 கிலோ கக்கூசுல அவனுக்கு பண்றதெல்லாம் கரெக்டா தான் பண்றான். எங்களால் நோயை குணமாக்க முடியாது. அவன் என்ன சொல்றான்னா, சிறு பகுதியை அறுப்பதற்கோ ஒட்ட வைக்கிறக்க முடியும். ஒரு பகுதியை அறுத்து ஒரு பக்கம் ஒட்ட வைக்கிறது, இன்னொரு பக்கம் ஒட்ட வச்சுட்டு இன்னொரு பக்கம் அறுக்கிறது. இதுதான் அவங்க பண்ணுவாங்க. இப்ப இதுதான் அவங்க பண்றது. அங்கிருந்து வாங்கி இங்க ஒட்ட வைக்கிறது, இங்கிருந்து வாங்கி அங்க ஒட்ட வைக்கிறது. எது கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கோ அதெல்லாம் வெட்ட வேண்டியது. இதுல வந்து வெட்ட வளரக்கூடியது, அறுக்க வளரக்கூடியது வந்து கல்லீரல் மட்டும்தான். அவ்வளவுதான், வெட்டிட்டா முடிஞ்சது. மசிறு மாதிரி நினைக்கக்கூடாது. மசிறு அப்படி இல்லை, வெட்ட தலைஞ்சிட்டே இருக்கு. நகை வெட்ட தலைஞ்சிட்டே இருக்கு. முடி நகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி கல்லீரல் மட்டும்தான். அப்புறம் மட்டுமல்ல, இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆக இதையெல்லாம் சமாளிக்குது இந்த உடம்பு. அப்ப நீங்க சுத்தப்படுத்த அந்த உடம்பு சமாளித்துக் கொள்ளுகிறது. சமாளித்து சுத்த ரத்தத்தில் எந்த உடம்பு சுத்தமா இருக்கிறப்போ அது ஆகாய சக்தியில் வாழ கற்றுக்கொள்வதனால் எந்த நோயும் எதிர்க்கின்ற வல்லமை பெற்று விடுகிறது.
அப்ப உங்களுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கும். நானும் உங்களுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி. என்னது டோரையும் 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 அப்படி சொல்லிட்டு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா மண்டையில அடிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்படித்தான் இப்படித்தான் இப்படித்தான். மாத கணக்கில் கடை தர வருது, மாத கணக்கில் கடை தட்டு வரும், கடைசி சுத்தம் வரும். எப்ப மாத கணக்கில் வரும், மாத கணக்கு செஞ்சேன், அது எப்ப வரும் அது எனக்கு தெரியாது. அது மாத கணக்கில் இப்படியே விழுந்து விழுந்து இப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். உனக்கே தெரியும் எல்லாம் மாத கணக்கில் சுத்தமானதுக்கு அப்புறம் தான் வருது. இப்பதானே 5 நாளா இருக்கு. மாத கணக்கில் இதே வருஷ கணக்கா இருந்தா என்ன ஆகும்? ஓடியே போயிருப்பீங்க இல்லையா? அப்ப இந்த உடம்பு வேகமா கரைக்கிற பாருங்க. இந்த உடம்பு அசுத்தத்தை அவ்வளவு வேகமாக கரைக்கிறது. எனக்குலாம் 80 நாள் இல்ல 100 நாள்லயே எனக்கு 21 கிலோ காண போச்சு. அதே மாதிரி வெங்கடேசனுக்கு 50 15 150 நாள் காண போச்சு. இதெல்லாம் உடனடியே வெளியேற்றிறது, திறன்னு வெளியேற்றிடும். அப்புறம் அந்த சதை அது உண்மை, அது வந்து உண்மையா கட்டமைக்க அது. இப்ப அந்த எடைக்கும் சதைக்கும் சம்மந்தமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. எடைக்கும் இந்த சதை எடைக்கும் உங்களுடைய சதை உண்மையான சதைக்கும் இது எப்படின்னா பலூன் மாதிரி வச்சுக்கலாம். என்னது பலூன்? பலூன் ஊதி விட்டுறீங்க, அது பெருசு மாதிரி தெரியுது, அது எடைன்னு நினைக்கிறீங்க. அதேதான். அது உள்ள தேவையில்லாத அசுத்த நீர், என்னது அசுத்த நீர் குப்புன்னு அது பெருசு மாதிரி காட்டிட்டு இருக்குது. அப்புறம் பொல பொல பொலன்னு உண்மையான சதை கரையிற தான் அது ஒண்ணுமே கண்ணுக்கே சுவைன்னு அது எப்படி போதுன்னா கூட தெரியாது பாருங்க. மலத்துல போகுது, தண்ணியில போகுதுங்கிறான், அது எப்படி சிங்க் ஆகுது பாருங்க, ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அது என்ன சதையா கரையுதா? அரை கிலோ என்ன கடையில கறி வாங்கிட்டு வர மாதிரி ரைட் அதெல்லாம் கரைச்சுது, கண்ணுக்கும் தெரியுறது இல்லை. என்னது கண்ணுக்கும் தெரியாது. என்னடா கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது, சதை கரைஞ்சிருச்சுங்கிறான், வெயிட் லாஸ்ங்கிறான், என்னடா லாஸ், எப்படா லாஸ் தெரியாது. ஒண்ணு போச்சு, வெளிக்கு போச்சு, கரைஞ்சாச்சு, போயாச்சு. அப்படி அப்ப பட்டினி ஓடுகின்ற ஓடு எப்படி கரையுது? அந்த சதை எங்க போச்சு தெரியல. கரெக்டா பயன்படுத்திக்கிறான், பயன்படுத்த வேண்டிய வேஸ்ட் எங்க தெரியல. அடுப்பரிச்சா கறி கிடைக்குது, எல்லாத்துக்கும் சாம்பல் வருது, இதுக்கு மட்டும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. உள்ள இருக்க சளியும் இந்த நச்சுதான் வெளியே போகுது. அது வந்துகிட்டே, அது ஜென்ம ஜென்மா வந்துட்டே இருக்கும். அடேங்க அப்பா, இப்படி எல்லாம் உடம்பு. என்ன உடம்புங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி, இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி உடம்பு கிடையாது. இதுதான் சொல்ற மாதிரி நட்சத்திர மண்டலத்துல நீங்க புரிஞ்சுட்டாங்க. இப்ப அதெல்லாம் அறிவியல நிரூபிச்சிருவான். டெலஸ்கோப் வச்சு சொல்லிடுவான், இவ்வளவு நேரத்துல வெடிச்சு படிக்குது, இவ்வளவு தூரத்துல போகுது, இது சிவப்பு நட்சத்திரம், இது பச்சை நட்சத்திரம், இது கருப்பு நட்சத்திரம், என்னன்னு சொல்லிடுவான். ஆனால் அதெல்லாம் கண்ணு பாக்குறது, கணக்கு போட சொல்லிடுவான். இந்த உடம்பு உள்ள என்ன இருக்குது, எப்படி இயங்குதுன்னு எவனுக்கும் தெரியாது, ஒண்ணும் முடியாது. ஏன்னா இத உள்ள அது வந்து அறிவை கண் கொண்டு பாக்குறது, அறிவை வச்சு பார்த்து. இது மனம் இருக்க அடேங்கப்பா, நட்சத்திரத்தை கூட என்னலாம், அந்த மனக்குழப்பத்தை என்னவே முடியாது. சொல்றாங்க அர்ஜுன பொண்டாட்டி என்னலாம், ஆத்து மணல் அர்ஜுன பொண்டாட்டி எண்ணிடலாம், தசரதம் பொண்டாட்டி எண்ணிடலாம், ஆனால் இந்த மனக்குழப்பத்தை என்னவே முடியாது. அதான் சொல்லுவாங்க சித்தர்கள், சொல்லுவாங்க மனதை அடக்கலை நம்ம அவனை தீண்டடா, மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. ஆமா. அப்ப இந்த மனக்குழப்பத்துக்கு என்ன வழி? அது ஒரே வழிதான், அந்த வயிற்றுல பிறவி நோயான பசித்தாகத்தை முறையாக வெல்லுவது. பசித்தாகத்தை வென்றாக வேண்டும்ங்கிறத விஷயமே. ஏன்னா நீ 7ஆம் அறிவு நோக்கி போகணும். இந்த கல்வி தடையா இருக்குது. யாரு? உன்னோட சோத்து கல்வி, உன்னோட சோத்து கல்வி, உன்னோட சம்பள கல்வி, உன்னோட மானகட்ட கல்வி. வேலைக்கு போனாவே உனக்கு அறிவியல் தான் அர்த்தம். நீ எப்ப நீ சொந்தமா தொழில் பண்றியோ நீ புதுச்சேரி அர்த்தம். நீ சொந்தமா தொழில் பண்ணின்னு வச்சுக்கங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை எனக்குள்ள ஒத்துக்கன்னு சொல்றான் பாருங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்ல ஒத்துக்கொள் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. நீங்க கைத்தொழில் தெரியாது, ஒரு வெங்காயம் தெரியாது. கேட்டே பிஎஸ்சி பிகாம், பிஎஸ்சி படிச்சாச்சு, பிகாம் படிச்சாச்சு, எம்காம் படிச்சாச்சு, எனக்கு வேலை கொடு, செருப்படி தான் கிடைக்கும். அதெல்லாம் வெள்ளைக்காரோட ஏமாத்துறதுக்காக எழுதி வச்சுட்டு போனது, கோமாளி ஆக்கிறதுக்காக. இந்த பிஏ படிக்கிறது கோமாளித்தனம், அப்புறம் பிகாம் படிக்கிறது கோமாளித்தனம், அப்புறம் பிஎஸ்சி படிக்கிறது கோமாளித்தனம், எல்லாம் கோமாளி ஆக்குவதற்காக வெள்ளைக்காரன் உருவாக்கப்பட்டது. இந்த கல்வியில யாரு உருவாக்குனாங்க? இந்த பிஏ யாரு உருவாக்குனாங்க? யார் உருவாக்குனாங்க? வெள்ளைக்கார அந்த அந்த பறவை சேர்ந்து உருவாக்கிட்டு போனான். அதற்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம்? இப்போ எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் +2 தான், எல்லாம் சிபிஎஸ்சி தான், எல்லாம் சென்ட்ரல் எஜுகேஷன் தான். அப்ப எப்ப நாட்டுல வறுமை தீர மாட்டேங்குது? ஏன்? பொட்டி கடை இருக்கிற மாதிரி எங்க பள்ளிக்கூடத்துல முந்தெல்லாம் பள்ளிக்கூடம்னா 10 ஏக்கர், பள்ளிக்கூடம்னா ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர். நான் படிக்கிற பள்ளிக்கூடம் 10 ஏக்கரா பூமி. அப்படியே பார்த்தா அப்படியே காடு மாதிரி இருக்கு, அப்படியே ஜாலியா இருக்கும். இப்ப என்னன்னா சும்மா சும்மா ஒரு
அந்த ஒரு 10 சதுரடி 100 5 சென்ட் 10 சென்ட் போதும். 10 சென்ட் அதிகம். 5 சென்ட் இருந்தாவே மேடமே அடுக்கு மாடு கட்டி விட்டு ஏமாத்திட்டு இருக்கானுங்க. 10 சென்ட் இடம் இருந்தா போதும், பெரிய தனியார் பள்ளி கூட வச்சுக்கிறானுங்க. எவனும் கேள்வி கேட்கறது இல்லை. ஒரு மாசத்துக்கு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ். என்னடா மூக்கு சீத்திர குழந்தைக்கு மூக்கு சீத்திரம் துடைக்க தெரியாத 3 வயசு கூட 4 வயசு ஆகல, அதுக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸுங்கிற. என்னடான்னு பார்த்தா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாம பள்ளிக்கூடத்துல 7 ரூபா தான் கட்டுவோம். நான் பள்ளிக்கூட கட்டத்துல வெறும் 7 ரூபா கட்டுவோம் மாசமான ஸ்கூல் ஃபீஸ். வருடத்துக்கே 7 ரூபா தான். இன்னைக்கு மீறி பண்ண 70 ரூபாய்க்கு மேல கிடையாது. அரசாங்கம் இன்னைக்கு கூட அரசாங்கம் இப்ப என் பொண்ணு பிஎஸ்சி முடிச்சாங்க, வருஷத்துக்கே 4500 தான் ஃபீஸ். அவ்வளவுதான், வருஷத்துக்கே 4500 தான் ஃபீஸ். பிஎஸ்சி பட்டம் வாங்கியாச்சு. பட்டம் வாங்கியாச்சு, அறிவு இருக்கா? அதுதான் இல்லை. பிஎஸ்சி முடிச்சுட்டாங்க, பிகாம் முடிச்சுட்டாங்க, பட்டம் வாங்கிட்டு அறிவு இருக்கா? அது இல்லை. புரியுதா? இப்படிதான் இன்டெலெக்சுவல் தான் இருக்குது படிப்பு. இதுதான் படிப்பு. அப்புறம் உனக்கு எவன் வேலை தருவா? அறிவே இல்லாதவனுக்கு எப்படி வேலை கொடுப்பான்? இது மார்க் வாங்கிட்டு திருப்பி பார்க்க வேண்டியதுதான். எந்த நாட்டுக்கும் போக முடியாது, அவன் துரத்தி விட்டுருவான். அப்ப நமக்கான கல்வியை நாம் இப்பதான் இந்தியர்களுக்கு செருப்படி கொடுக்குது. அமெரிக்காக்காரன் பண்ற குறும்ப பார்த்துட்டு நாம் இப்பதான் செயலி ஆரம்பிக்க வேண்டும். வாட்ஸ்அப் பதிலா வேறு செயலி போடணும். வாட்ஸ்அப் பதிலா இப்பதான் அது செருப்படி கொடுக்குது. இப்போ அப்ப இன்ன வரைக்கும் பிடிக்கிட்டு இருந்தீங்க நான் வரைக்கும். அப்ப வெள்ளைக்காரன் நம்பியே வெள்ளைக்காரனுக்கு காலை கழுவி மானத்தை வளர்த்திருக்கிறீங்க. வெள்ளைக்காரனுக்கு கால் கழுவியே வாழ்ந்திருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமே இல்லை. வெள்ளைக்காரனுக்கு கால் கழுவுறதும் அவன் போடுறத குடிக்கிறதும் தான் உங்களோட தொழில்னா, இல்ல இந்தியாவில் இருக்க சட்டத்தை மாற்ற வேண்டாம். நமக்கான செயலியை உருவாக்க வேண்டும். பிரதமர் சொல்றாரு, இதுக்கு மேல என்ன பண்ணிட்டு இருந்த? நமக்கான செயலியை நாம் உருவாக்க வேண்டும். நமக்கான கம்ப்யூட்டர் நாம் இன்னும் என்னத்தை புடுங்கிறது எல்லாம் முடிச்சே போச்சு. சரி, இப்பதான் சொல்றானுங்க நமக்கான செயலியை நாம் உருவாக்க வேண்டும், ஆப் உருவாக்க வேண்டும். கூகுள் ஆப் சைனாக்காரன் வரவே கூடாதுட்டான். எந்த ஆப்பும் கிடையாது. நான் புதுசா ஆப் அவன் போட ஆரம்பிச்சிட்டான். அவன் போட்டு அதை டாப்ல போயிட்டு இருக்குது. அவன் எந்த ஆப்பும் பயன்படுத்த அவன் தெளிவா இருக்கிறான். உனக்கு நீ பிச்சை எடுத்து வாழ்ந்து பிச்சைக்கார பழக்கம். பிச்சை எடுக்கிறதான உங்க தொழில. இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்படி எல்லாம் இயற்கையில கிடையாது. நமக்கான அறிவை 220 பக்கம் சொல்றாரு வெங்கடேசன் சொல்றாரு. நமக்கான அறிவியல் கருவிகளை, நமக்கான மின்சார கருவிகளை, நமக்கான விண்வெளியில் குடியிருக்கிற கருவிகளை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், நாம் அதை செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அந்த கருவியை உற்பத்தி செய்ய வேண்டும்ங்கிறான். அதேதான், அதுல இருந்து வந்தாதான் இது. அதுல இருந்து வந்தது கருவியல். அவர் சொன்னதெல்லாம் இருக்க பாருங்க, அதுல இருந்து வந்தாதான் இதெல்லாம். அதனாலதான் பின்னாடி இந்த படம் அறிவியல் இது அவர் சொன்னதை நான் படம் கண்டுபிடிச்சிருக்கேன். இதெல்லாம் நடைமுறைக்கு வரணும். அதுக்கு வெங்கடேசனோட ஆராய்ச்சியை எந்த நாடு ஏத்துக்கல. ஜிடி நாட்டோட ஆராய்ச்சி எந்த நாடு வெளியிருந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனா தாமஸ் ஆல்வா என்ன பண்ணாரு, அமெரிக்காவில் அவர் பள்ளிக்கூடம் போகாது, வெறும் 6 வயசு 7 வயசுலயே 8 வயசுலயே அவர் ரொம்ப வறுமை, ரொம்ப கொடுமையான வறுமை. அப்புறம் 1000க்கு மேல் படம் கண்டுபிடிச்சு அவர்கிட்ட எல்லா உலகத்தில் இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற எல்லா அறிவாளிகளும் போய் அவர்கிட்ட வேலைக்கு போனாங்க. அவரு கண்டுபிடிச்சதுல ஏத்துக்கிட்டாங்க. அவரு மின்சார பல்பு கண்டுபிடிச்சது அவரு தானே. எத்தனை கண்டுபிடிச்சாரு தெரியுமா? 1000க்கு மேல கண்டுபிடிச்சாரு. அப்போ அவங்கள அந்த நாட்டை மதிச்சாங்க. கண்டுபிடிப்பாரு. மைக்கேல் ஃபாரடே பள்ளிக்கூடம் போனது கிடையாது. மைக்கேல் ஃபாரடே எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் கண்டுபிடிச்சாரு மைக்கேல் ஃபாரடே. அவர் இந்த மாதிரி அடிப்படை விஞ்ஞானிகள் யாரும் பள்ளிக்கூடம் போனது கிடையாது. அடிப்படை விஞ்ஞானிகள் யாருமே பள்ளிக்கூடம்னே கிடையாதுங்க. உலகத்திலேயே இந்தியாவில தான் பள்ளிக்கூடமே இருந்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல்கலைக்கழகங்கள் இருந்தன. உலகத்துல எங்கேயுமே பள்ளிக்கூடம் கிடையாது. இங்கிலாந்துல பள்ளிக்கூடமே கிடையாது. நான் 500 வருஷத்துக்கு முன்னாடி 600 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்தை நம்மளை பார்த்து தான் காப்பிடிக்கிறான். இந்தியாவில தான் திண்ணை பள்ளிக்கூடம், தமிழ்நாட்டுல தான் திண்ணை பள்ளிக்கூடம். வள்ளலாறு கூட திண்ணை பள்ளிக்கூடத்துல தான் போய் பாடம் படிக்கிறார். வள்ளலாறு கூட அவங்க அண்ணன் எங்க படிச்சாரோ, அண்ணன் தம்பி ஒரே இடத்துல படியாது. என்ன ஒரு முதலியாருன்னு பேர் வரும், நான் படிச்சு பார்த்தேன். வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாறு. அவரு கூட திண்ணை பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சாங்க. அப்ப படிச்சு அந்த வாத்தியாரெல்லாம் இருந்தாங்க. இந்த வாத்தியார்ட்ட பேசுறாங்க, என்னமோ இருக்கட்டும் இருக்கட்டும். அப்படின்னா கல்வி சாலைன்னா தமிழ்நாடு தான். வெள்ளைக்காரன் கல்வி வேற, நமக்கு குருகுல கல்வி 64 கலைகள் இருந்தது. ஆயக்கலைக்கு 64, அட்டாங்கோகை 8, அட்டமாசி 8, மொத்தம் 80 கலைகள் இருந்தன. அதுதான் உண்மை. ஆனால் நாம படிச்சு பெரிய பெரிய வெறியாளி ஆகின்ற பொழுது நாம சூரியன் தான் மையம்னு நாம சொல்றோம். சூரியன் தான் மையம் சொல்றான். ஆனா ஐரோப்பிய நாடுகள்ல பூமி தான் மையம் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கிறானுங்க. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற அறிவு கொஞ்சம் கூட ஐரோப்பால கிடையாது.
நம்மகிட்ட இருக்கிற மேலான அறிவு அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. நம்ம குருகுல கல்வின்னு சொல்றோமே, அது அடிச்சே போட்டான். அடிச்சு போட்டு என்ன பண்ணிட்டான், அவன் நாட்டை அடிமை பண்றதுக்காக வேணும்னு பிஏ கொண்டு வந்தான், வேணும்னு பிஎஸ்சி கொண்டு வந்தான். அந்த அந்த பாடத்திட்டத்தை சொல்லி கொடுப்பானே தவிர செய்முறை செஞ்சு காட்ட மாட்டான். என்னது செய்முறை. இப்ப நாம செய்முறை சொல்றோம், அவன் செய்முறையே சொல்ல மாட்டான். அதுதான் அவன் வச்ச சூழ்ச்சி. அதனாலதான் நாம செய்முறை மட்டும் சொல்லி காட்ட மாட்டான். ஆனா அவன் நாட்டுல செய்முறை உண்டு, பாடத்திட்டம் உண்டு. அவன் நாட்டுல மட்டும் இப்ப என் பொண்ணு போகுது இல்ல, என்ன போற இடத்துல செய்முறையில செஞ்சு காட்ட சொல்றான். இப்ப ஒன்னும் போகுது. இங்க நம்ம நாட்டுல எம்எஸ்சி படிச்சா என்ன, குட்டிச்சவர் தான். பிஎஸ்சி படிச்சா குட்டிச்சவர் ஆகக்கூடாதுங்கிறது தான் அந்த நாட்டுக்கு, நம்ம செய்முறை நாட்டுக்கு போறோம். அங்க போனோடனே நம்ம லைட் எரிவிச்சு காமிச்சிடலாம். உடனே அப்பவே அப்பாயின்மெண்ட், உடனே அடுத்து டெவலப்மெண்ட் என்னன்னு கேட்பேன். இங்க மானம் கிடையாது, வெக்கம் கிடையாது, சூடு சொரணம் எதுவும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கும் நீங்க 100 ஆண்டுகளாக வெள்ளைக்காரனுடைய இந்த மதிப்பெண்ண கல்வி படிச்சுட்டா உனக்கு அறிவு. அதனாலதான் இந்தியாவில் இருக்கிற எந்த ஐஐடியும் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. அதுல அப்துல் கலாம் விதிவிலக்கல்ல. இப்ப நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஞ்ஞானிகளுமே டெவலப்பரே தவிர கண்டுபிடிப்பாளர் கிடையாது. கண்டுபிடிப்பாளர்னா மைக்கேல் ஃபாரட் மாதிரி கண்டுபிடிக்கணும், வெங்கடேசன் மாதிரி கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிச்சிருக்க பாருங்க, 1 கிராம் தண்ணியில இருந்து 1 வோல்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடி. இன்னொன்னு கூட டிசைன் பண்ணிட்டு இருக்கிற, விண்வெளிக்கு போனோம்னா மின்சாரமே இல்லாம விண்வெளியில் இருக்கிற வெற்றிடத்தையும் பயன்படுத்தி நம்ம குடியிருக்கிற இடம் இருக்குல்ல, நாம குடியிருக்கிறப்ப 35 டிகிரி செயற்கை உண்டாக்கணும். நாம 35 டிகிரி இல்லாம விண்வெளியில வாழ முடியாது. விண்வெளியில 0 டிகிரி. என்னது 0 டிகிரி, செத்து சுடுகாடாயிருவோம். ஒரு வினாடி கூட விண்வெளியில வாழ முடியாது. அப்ப விண்வெளியில வாழணும்னா இப்ப பூமியில 35 டிகிரி, நம்ம பூமியில பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர் 35 டிகிரி இருக்கும். விண்வெளியில போனா 0 டிகிரி. இந்த டிகிரி வித்தியாசத்தை வைத்து மின்சாரம் உற்பத்தி பண்ணலாம். இந்த 2 டிகிரி வித்தியாசம். அங்க 0 டிகிரி, இங்க 35 டிகிரி. 0 எப்ப 35 நோக்கி வரும், அல்லது 35 0 நோக்கி போகும். அப்படி போகிறப்போ அங்க இருக்கிற அணுக்கள் இங்க பறந்து இங்க முடியாடும், இங்க இருக்கிற அணுக்கள் பறந்து அங்க போடும். ஒரு வட்டமா போட்டோம்னா வட்டம் அடிச்சுட்டே இருக்கு. இதை ஐடியா பண்ணி காலை ஒரு டயக்ராம் போட்டுருங்க. இதை ஐடியா பண்ணி, அப்ப எங்க போனாலுமே நமக்கு ஆற்றல், ஒரு பக்கம் ஆற்றல் இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம எனர்ஜி தயாரிக்க, மின்சாரத்தை தயாரிக்க முடியும். இப்படியெல்லாம் யோசனை பண்றோம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம சிந்திக்கும் பொழுதுதான் நாம பெரிய தன்மை அடைகிறோம். சரி, முடிச்சுக்கலாம், நேரமாச்சு. 8 மணிக்கு பேசலாம். சரி, மேற்பேடு இங்க பாருங்க. வர வர மருத்துவமனைகள் அதிகமாக போகிறது. அதாவது என்ன சொல்றாருன்னா, வர வர மருத்துவமனைகள் அதிகமாகுவதும், வர வர மருத்துவமனைகள் அதிகமாகுவதும் மனிதனுக்கு மட்டுமின்றி விலங்குகளுக்கும் புது புது நோய் வருவது. வணக்கம். வர வர மருத்துவமனைகள் அதிகமாகுவதும் மட்டுமின்றி விலங்குகளுக்கு, தாவரங்களுக்கும் முன்பு மருத்துவமனை வர வர பெருகிட்டே போகுது இல்ல. மருத்துவமனை வர வர பெருகிட்டு தானே போகுது. சிறைச்சாலையும் பெருகுது, மருத்துவமனையும் பெருகுது. ஐயா அப்படி பெருகணும். ஆமாங்க. ஏன், என்ன காரணம்? எல்லாம் அறிவாளி தானே, எல்லாருமே எல்லாரும் அறிவாளிகள். ஏன் மருத்துவமனை பெருகிட்டே போகணும்? மக்கள் தொகை பெருசாகுது. மக்கள் தொகை பெருசாகிறதுனால மருத்துவமனை பெருகாது. நோயை காப்பாற்ற முடியாது. ஒழுக்கம் இல்லை, உணவு ஒழுக்கம் இல்லை. உணவு ஒழுக்கம் இல்லை. என்னது, சாப்பாட்டு ஒழுக்கம் இல்லை. எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் ஆகணும் இல்ல குருவே. அதுதான் சொல்றேன், வர வர இது நியாயம் இல்லை. அப்ப அறிவாளின்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த நாடு அறிவாளி. அதான் அங்க வாங்க. அப்ப இந்த நாடு ஒழுக்கம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. மருத்துவமனை பெருகிட்டே போனா ஒழுக்கம் இல்லாத நாடுன்னு அர்த்தம். என்னது, நீதிமன்றங்கள் பெருகிட்டே போகுது, காவல்துறை பெருகிட்டே போகுது, குற்றங்கள் பெருகிட்டே போகுது, நோயும் பெருகிட்டே போகுது. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப உள்ளபடி என்ன புரிஞ்சுக்கல? இயற்கையை புரிஞ்சுக்கல. அப்ப உள்ளபடி இயற்கையவே புரிஞ்சுக்கல. அப்ப இயற்கை என்ன பண்ணுதுன்னா, இந்த புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஆளுகளை வந்து அதுதான் காரணம். சரி, ஒழுக்கம் இல்லை. வர வர மருத்துவமனைகள் அதிகமாகுவதும் மனிதனுக்கு மட்டுமல்ல, நம்மள்ட்ட இருக்கிற நோய் விலங்குகளுக்கும் பரப்பி விட்டுறா. அதுக்கு புது புது நோயெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம திங்கறதுல கண்டதெல்லாம் அதுக்கு போட்டு விவசாயத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி, அந்த விவசாயத்தை கெட்டு போன அந்த தலை தூக்கி அதுக்கு விலங்குகளுக்கு கொடுத்து அதுக்கும் சேர்ந்த நோய்.
அங்க கால்நடை மருத்துவமனை பெருகிட்டே போகுது, புது புது நோய் வருதுங்கிறான். என்ன நீ கண்டபடி விவசாயம் பண்ற, அப்புறம் அது என்ன ஆகி போச்சு, அதைத்தான் தூக்கி போட போற, மருந்தடிச்சதை தான் போட போற, அப்புறம் அதை தின்ன நாங்க வயிற்று வலி வந்து அது பல நோய்கள் வந்து சாகுது. நம்ம இதுதான் விஷயம். இப்ப போயிட்டே போனோம்னா பிரச்சனை தீரவே மாட்டேங்குது. ஆக இயற்கை நாம் உள்ளபடி புரிந்து கொள்ளாதன் சாப அப்படியே எழுதுறாரு. இயற்கை நாம் புரிந்து கொள்ளாததால் ஏற்பட்ட சாபக்கேடு. இயற்கை நாம் உள்ளபடி புரிந்து கொள்வதற்கான முதல் முயற்சி தான் இந்த புத்தகம். இந்த ஏன் மருத்துவமனை பெருகி இப்ப நாமே மருத்துவமனைக்கு போறது இல்லை, சுத்தமாக்குறோம். இன்னும் போயிருக்கணும் இல்லை, நாமே மருத்துவமனைக்கு போகல. நான் 25 வருஷம் போகல, வெங்கடேஷ் ஏன் போகல, இங்க பயிற்சி பெற்றவங்க ஏன் மருத்துவமனைக்கு போகல? ஏப்பா இப்ப உணவுகளுக்கு வந்துடுச்சு, உணவு கட்டுப்பாடுக்கு வந்தாச்சு, சுருக்கிட்டு இருக்கிறோம், நோய் நல்லாயிட்டு இருக்குது. அப்ப நம்மளால யாருக்கு கெடுதல் கிடையாது, நம்மளால. அப்ப புரியுது பாருங்க. அப்ப இதை புரிய வைப்பதற்காகத்தான் எழுதப்பட்டது இந்த புத்தகங்கிறார். இதை புரிய வைப்பதற்காக உலகத்தின் முதல் முயற்சி தான் இந்த புத்தகம் நடந்தார். அதை என்ன சொல்றாரு, இந்த இயற்கையை நாம் உள்ளபடி புரிந்து கொள்ளாததால் ஏற்பட்ட சாபக்கேடு, சாபக்கேடுன்னே சொல்றாரு. சொல்லிட்டு இயற்கையை நாம் உள்ளபடி புரிந்து கொள்வதற்கான முதல் முயற்சி தான் இந்த புத்தகம். இதோட முடிக்க போறேன். மகாவீரர் ஜெயினில் இருந்து மகாவீர் ஜெயின் இருந்து புத்தர் பெருமான், யாரும் சொல்றீங்களா, பெரிய பெரிய மகான்கள், அவங்க இயேசு, நபிகள், அப்புறம் யாரு, ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இவங்க நம்ம நாட்டுல வந்தாங்க. எல்லாமே நம்ம நாட்டுல தான் வந்திருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில். ராமலிங்க வள்ளலார் இவ கடைசி வரைக்கும் பல பெரியோர்கள் சாத்தான்களை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். சாத்தான்னா தீய சக்தி எடுத்து போராடி இருக்கிறார்கள். அப்ப நாம தீய சக்தி எடுத்து போராடுறோம். அவங்க போராடுற மாதிரி நாம எல்லா தீய பழக்கத்திலிருந்து, தீய பழக்கங்கிறது மனம்தான், மனதை எதிர்த்து போராடி இருக்காங்க. சரியா? வெற்றி பெற்றார்களா என்று கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி எடுத்து போராடி வெற்றி பெற்றார்களான்னு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. ராமலிங்க வள்ளலார் அவர்கள் கடைபிடித்தோம் கொள்வார் இல்லை, காலம் வரும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் என்று நாம் பார்ப்போம். சரி, சுவாமி விவேகானந்தர் தம் மதுரை சொற்பொழிவில் கூறியதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அவர் கூறியதாவது, மகான்கள் வருவார்கள் போவார்கள். மற்றபடி இதை விரிவா இரவு 10 மணிக்கு பேசலாம். சரி, நன்றி, வணக்கம்.